ஓகே, வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர். நம்ம சேனலுக்கு உங்களை யாரை பற்றி உங்களோட இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தளபதி அந்த தமிழக வெற்றி கழகத்தோட அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டைம் இருக்கலாம், அங்கே வீடியோக்குள்ள போயிடலாம். தளபதி பார்த்தீங்கன்னா முழுசாக அரசியல்வாதியாக மாறி நிற்கிறாருங்க. ஏன்னா இப்போ நடத்துகிற ஒரு ஸ்டெப்பும் அவர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளானாக போட்டுட்ருக்காரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 22 வந்து கட்சிக்கொடியை வந்து எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. உங்கள் எல்லாருக்குமே லாஸ்ட் வீடியோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வந்து போட்டிருப்பேன். இல்லைனா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்படி இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா தளபதி வந்து அவரோட கட்சிக்கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. ஐ மீன் வந்து கொடி ஏற்ற போகிறாரு. அதுக்கு ஒத்திகை வந்து இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து நடந்தது. அந்த ஒத்திகை பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமாக அவங்களுக்குள்ளேயே ஒன்று நிறைய பேர் போயிடுச்சு. பட் சீக்கிரட்டாக வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 22 வந்து காலையில் 11 மணிக்குள்ளே வந்து ஒத்திகை வந்து பண்ண போகிறாங்க. அதுவும் பனையூர் ஆஃபீஸ் அங்கே தான் வந்து பண்ண போகிறாங்க. முக்கியமான நபர்களில் மட்டும்தான் வந்து அவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் பேரை மட்டும் வச்சு அங்கே கொடி ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஈஸியாக ஒரு ஸ்பாட் இருக்குது. அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ஒரு 3000 பேரை வந்து இன்வைட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு மீட்டிங் வச்சு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்காக வந்து பர்மிஷன் வந்து போலீஸ்கிட்ட வந்து கொடுத்தாங்க. பட் அதில் ஒரு மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடத்துறாரு. அந்த ஈவெண்ட்டில் நிறைய வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் நடந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே சிஎம்ஆலேயே அந்த இடத்துல போக முடியல, ரோடு பிளாக் ஆகிடுச்சு, பயங்கர டிராஃபிக்கு, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ ஆகிடுச்சு. மறக்குமா நெஞ்சம் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே போயிடுச்சு. அதே இடத்துல இவர் கேட்கறதுனால நிறைய பேர் வந்து இது வந்து மறுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்கேஸ் அந்த பர்மிஷன் வந்து கொடுத்தாங்கன்னா தளபதி வந்து அந்த இடத்துல வந்து ஈவெண்ட் மாதிரி பண்ணுவாங்க. பட் வந்து பர்மிஷன் வருமானு தெரியல, இப்போ வரைக்கும் கிடைக்கல. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 5 வந்து கோட் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த கோட் படம் பார்க்க வர எல்லாருக்கும் அந்த கட்சி கொடியோட கட்சி கொடியை வந்து கொண்டு சேர்க்கணும்ட்டு அப்படின்னு ரசிகரை வந்து நிறைய பேர் பிளான் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கோட் மூவி ரிலீஸ் ஆகிற டைமில் நம்ம தமிழக வெற்றி கழகம் இந்த பேர் வந்து அங்கே வந்து எதுவும் மென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் ரசிகர் மூலிமா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கொடியை வந்து அந்த கட்சி கொடியை வந்து எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுன்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் மூவி வரும்போது தான் என்ன பண்ண போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த விஷயம் பண்ணாலும் அதில் நம்ம வந்து பெஸ்ட்டாக கொடுத்தோன்னா அதில் நம்ம தான் டாப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் தளபதி ஒரு விஷயமும் பண்ணுறாரு. சினி ஃபீல்டில் வந்து அவரோட பெஸ்ட்டு கொடுத்தாரு, டாப்பில் போயிட்டாரு. இப்போ வந்து பாலிடிக்ஸ். ஓகே, நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. தளபதி வந்து 22 வந்து இந்த கட்சி கொடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து இன்னொரு 10 to 15 டேஸ்க்குள்ளே மூவியும் வந்துடும். அதில் என்னென்ன அப்டேட் வருது மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அப்டேட் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, இன்னைக்கோட அப்டேட்டே தான். இதே மாதிரி அடுத்த வீடியோட சந்திப்போம். அதுவரை உங்களோட பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.